இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ல, சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல வந்திருக்கிற தாய் கிழவி படத்த தான். ராதிகா சரத்குமார் லீடிங் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ராதிகா சரத்குமார் அவங்க தன் கிராமத்துல எல்லாருக்கும் வட்டிக்கு பணம் குடுத்து, அத அடாவடியா வசூல் செய்ற ஒரு அடாவடி பொம்பளையா இந்த படத்துல வராங்க. ஸோ அவங்க ஊர் மக்கள் எல்லாம் சபிச்சுக்கிறாங்க. எப்படா இதுக்கு இந்த கிழவிக்கு ஒரு சாவு வரும் அப்படின்னு. அவங்களுடைய பசங்க கூட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு பக்கவாதம் வந்து படுத்துடுறாங்க. ஸோ இவங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, ஒரு ட்விஸ்ட் வருது. ஸோ அந்த ட்விஸ்ட்டால இவங்க பொழைச்சு ஆகணும் அப்படின்னு அவங்க பசங்களாம் சேர்ந்து அதுக்கு முயற்சிக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ இந்த கதை வந்து ஒரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மலையாள படம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மலையாள படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கேரக்டர் இருக்கும். அந்த 4, 5 கேரக்டரை வச்சே படத்தை வந்து ஃபுல்லு ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பிரமாதமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு போவாரு. அவரு நடந்து போறத வச்சே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு சீன வச்சிருக்குவாங்க. அத நம்ம ஆர்வமா பார்க்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல கூட ஒரு சில கேரக்டர்கள வச்சே படத்த வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணா கூட, செகண்ட் ஹாஃப்ல வந்து படம் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லா பார்க்க முடியா இருக்குது. பெண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண்களுக்காக சில கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது. அதுபோல படத்தில் அங்கங்கே சில காமெடி நகைச்சுவையான சீன்கள்லாம் வருது. ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் வந்து பார்க்கும்போது ஒரு மலையாள ஃபீல் கொடுக்குது. மலையாளத்தில் எப்படி ஒரு 5, 6 கேரக்டரை வச்சு படத்தை மூவ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் கொடுக்குது. ஸோ மியூசிக்னு பார்க்க போனீங்கன்னா, நிவாஸ் கே பிரசன்னா இந்த ஸ்டோரிக்கு என்ன மியூசிக் வேணுமோ, என்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணுமோ அதை கொடுத்துருக்குறாரு. ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு கிடைச்ச ரோலை வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல் பண்ணி, அவங்களுக்கு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் சேம் தாய் கிழவியை பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டராக வர்ற சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலா சரவணன், முனிஷ்காந்த், இளவரசு இவங்களும் தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. பெண்கள் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் வச்சு, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா, படம் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட, செகண்ட் ஹாஃபில் சில சீன்களால் படம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேக்கப் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த தாய் கிழவி படம் வந்துட்டு ஒரு தமிழ் எடுக்கப்பட்ட ஒரு மலையாள பட ஸ்டைலில் இருக்குது. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவன் கையில் கிடைக்க போகுதுன்னு தெரில.